பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யெகோவா நிசி என்று சொன்னால் என்ன? அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெயரை தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்தருக்கு கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு முறை அமலேக்கியர் என்கிறதான ஒரு அந்நிய ஜாதியாரோடு கூட இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை என்ன? அவர்கள் 40 ஆண்டுகளாக அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் பயணித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகளை, யுத்தங்களை சந்தித்து அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த அமலேக்கு என்கிறதான ஜாதியார் அவர்களுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது மோசே தன்னுடைய ஒரு மலையிலே ஏறி தன் 2 கைகளையும் மேலே உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடைக்கிது. மோசேயுடைய கைகள் களைத்து போய் அவர் கீழே அந்த கைகளை விட்டுவிடும் பொழுது இஸ்ரவேல்கள் தோற்று போய் அமலேக்கியர் ஜெயம் பெற்றுக் கொள்கிறார்கள். இப்போ என்ன நடக்குது? ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து மோசே அதன் மேல் உட்கார வைத்து 2 பேரும் வந்து ஒவ்வொரு பக்கம் மோசேனுடைய கையை உயர்த்தி பிடித்து கொள்ளுகிறார்கள். சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவருடைய கைகள் மேலே இருந்தபடினால அமலேக்கியர் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களாலே வெற்றி கொள்ளப்படுகிறார்கள். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை, பூமி கீழெங்கும் இராதபடிக்கு நான் அமலேக்கை நான் நாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். காரணம் என்ன? அமலேக்கியருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக இருந்தபடினால தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே, அமலேக்கு என்று சொன்னால் மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்துக்குரியவன் என்று சொல்லி அர்த்தம். அன்பார்ந்தோடைய இந்த உலக மனுஷர்கள் எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுவது ஒரு வழக்கமான ஒன்றுதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய கிரியைகளும் மாமிசத்தின் கிரியைகளும் எப்பொழுதெல்லாம் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதோ, எப்பொழுதெல்லாம் உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் ஊழியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய நான் உனக்கு யெகோவா நிசியாக இருப்பேன், உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே எப்பொழுதெல்லாம் இந்த அமலேக்கியர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த இடத்துல கர்த்தர் அமலேக்கியரோடு கூட அற்புத விதமாக யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது சவுலின் காலத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுலின் காலத்திலையும் கூட அமலேக்கியர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தர் அவர்களை அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். எஸ்தரின் காலத்திலே ஆமான் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அந்த ஆமான் இந்த அமலேக்கின் சந்ததியிலிருந்து வந்தவன். அப்போ அந்த ஆமான் 127 நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூதர்களையும் ஒரே நாளிலே கொலை செய்ய அவன் நினைத்தான். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யெகோவா நிசியாய் இருந்து எந்த நாளிலே தம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த அமலேக்கியனாகிய ஆமான் முறியடிக்க நினைத்தானோ அதே நாளிலே அந்த அமலேக்கியன் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியங்கள், எப்படிப்பட்டதான சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக யுத்தம் பண்ணுகிற யெகோவா நிசி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்னை வெற்றி கொள்ளுவதில்லை, நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தாவீதின் காலத்தில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய அந்த சிக்லாக் என்ற பட்டணத்தை முழுவதுமாக அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய மனுஷரும் தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? அந்த அமலேக்கின் மேலே யுத்தம் பண்ணி தாவீது அவர்களை பின்தொடர்ந்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அமலேக்கின் மீது ஜெயத்தை கொடுத்தார் தாவீதுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவா நிசியாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கிதியோன் காலத்திலையும் கூட இந்த மீதியானியரோடு அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் அந்த இடத்திலையும்
அற்புதமாய் ஜெயத்தை கொடுத்தார். இத்தனை பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் அமலேக்கின் மீது ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் யெகோவா நிசியாய் உங்களோடும் கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அமலேக்கியன் எழும்பினாலும், அவன் எப்பேற்பட்ட பலமுள்ளவனாய் இருந்தாலும், 127 நாடுகளுக்கு ஒரே அதிகாரம் படைத்த ஆமான் எழும்பினான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவனால் தொடக்கூட முடியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் கர்த்தர் யெகோவா நிசியா தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தார். உங்களோடும் அதே யெகோவா நிசி என்கிற தேவன் உங்களோடு இருப்பார். நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, யெகோவா நிசியாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எப்பொழுதெல்லாம் அமலேக்கியர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் யெகோவா நிசியாய் இருந்து நீர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதே போல தகப்பன அந்த தேவன் இன்றைக்கும் நீர் ஜீவனோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அமலேக்கியர் எழும்பினாலும் ஆண்டவரே தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா யுத்தங்களிலும் ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே அமலேக்கின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முழுவதுமாய் நிக்கிரகம் பண்ணப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.